Vanakkam. This night and this platform just belongs to one lady. Tonight is our friend and Vanita, and you have made it so far, and I'm really proud of you and all the very best for this film, and you have done it, babes. Thank you. They can't hear, it seems. You can't hear? Okay. Straight. This night belongs to her only. That's just a big applause to her, please. Thank you so much. Thank you. இல்லை ஆக்சுவலி வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன். Mic is here. போன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்து நண்பர்களாக இருக்கிறது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் 2 people to be friends அண்ட் வெல் விஷர்ஸுங்கிறது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே, ஆண்கள் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு லேடி டைரக்டராக இருந்து கூட, ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரக்டராக இருக்கும்போது the men will listen to you, the women only won't listen to you. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ பெண்கள் வந்து எனக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் வெரி நான் எங்களுக்கு ஐ நோ கிரண் ஃப்ரம் ஜெமினி, we've met but we weren't friends, பட் சம்வேர் வந்து we connected like sisters. அண்ட் இது எப்படின்னா நான் சொல்லுவேன், என் ஸ்ரீபாப்பாவுக்கு பதிலாக நீ எனக்கு கிடைச்ச. பிகாஸ் நான் இந்த ஸ்ரீபாப்பா இருந்தால் நான் எப்படி வந்து ஸ்ரீபாப்பாவை நான் வந்து ட்ரீட் பண்ணுவேனோ அதுதான் எனக்கு கிரண். ஒரு ஸ்டாருன்ற ஒரு அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ படங்கள், அன்பே சிவம், ஜெமினி என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் வந்து சிவராத்திரி இஸ் கோயிங் டு பி another super hit in her basket. Thank you so much for giving me this song. Thank you so much for being with me. Love you. Thank you. First of all, முதல்ல வந்து இன்னைக்கு எங்களுக்காக வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ ஹாவ் டு தேங்க் காட். அண்ட் மீடியா நண்பர்கள் இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு எங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், உங்கள் கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இந்த ஸ்ரீகாந்த் தேவ் அங்கிள், இஃப் நாட் ஃபார் ஹிம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது படம். நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிகிட்ருப்போம், ஒரு சுட வந்து ஃபஸ்ட்டு பிஜிஎம் அனுப்புவார், அப்புறம் ஃபஸ்ட்டு பல்லவி, அப்புறம் சரணம் ஒன்றா வரும், அப்புறம் கரெக்ஷன்ஸ் அங்கேருந்தே வாய்ஸ் மெசேஜ், அங்கிள் இது நல்லா இல்லை, இதை மாற்றிட்டு வேறு அனுப்புங்க அப்படின்னா 10 minutes அனுப்புவார். இஃப் அது அவரால் மட்டும்தான் அது பண்ண முடியும். மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ்ஸு, டைமு, அது இதுன்னுவாங்க. அது இல்லாமல் அங்கிள் சப்போர்ட்டட் அஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் ஷக்கில் ஆண்டி அண்ட் கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி என்னதான் நடந்தாலும் நாங்கள் வந்து ஷூட் போயிடுவோம். அன்றைக்கி என்ன நடக்குதோ இல்லையோ, இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீன் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் போவோம். நிறைய நடப்பாங்க. எனக்கே வந்து கஷ்டமாக இருக்கும், பட் வேறு வழி இல்லை. அப்ராட்லலாம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் ஆக்சசபிள். மோஸ்ட் இடத்துக்கும் நடந்து தான் போகணும். பட் என்ன நடந்தாலும் ஈவன் இஃப் தே கம்ப்ளைண்ட் விச் தே டிடன்ட், அவங்க வருவாங்க. நான் வரமாட்டேன், இல்லை நான் போகிற ரூமுக்குன்னு பண்ணதே இல்லை. எங்களுக்காக நடந்து அவ்வளோ தூரம் லொக்கேஷனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து எங்கள் ஆர்டிஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆர் ஆர்டிஸ்ட். அந்தளவுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டும் இந்த டைமில் அப்படி யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. 4 கேரவான் கேட்பாங்க, ஃபேனு, சேர் எல்லாமே இருக்கணும், ஏசி வேணும்னுவாங்க. பட் அது எதுவுமே இல்லாமல், நெசசரி நீட்ஸ் கூட இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸ், நான் இங்கே எல்லாருமே இருக்காங்க மோஸ்ட்டாக. எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் தே ஆர் ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கூட சொன்னால் சலிக்காமல் அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்களோட பேர் இந்த பேனரில் எங்கேயாவது சில பேரோட சின்னதாக ஒரு பேர் இருக்கும் கிரெடிட்ஸ் லிஸ்ட்டில். பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் கூட பேனரில் இருக்காது.
பட் அவங்க இந்த படத்தை அவங்க படமாக நினச்சி ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம படம் நம்ம பண்ணுறோம் நம்ம ஜெயிக்கிறோம்னு நிற்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. டெக்னீஷியனாக எஸ்பெஷலி அந்த கேமரா பேக்கை தூக்கிட்டு கேமராவோட நிற்கிறது, அந்த வெயிலில் வந்து ஷூட் பண்ணுறது விதவுட் த நெசசரி எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எங்களுக்காக பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே எங்களுக்காக தே கிரியேட்டட் மிரக்கிள்ஸ். அண்ட் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் வசந்த் பாலன் சார் எல்லாருக்குமே இங்கே வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோன்னு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி தான் எங்கள் எல்லாருக்குமே திஸ் இஸ் ரியல், இது ஒரு நிஜமான விஷயமாக தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒர்க்குன்னு போயிட்டுருக்கு. நவ் இட்ஸ் ரியல். அண்டு நீங்கள் எல்லோரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போ தான் ஐ ரியலைஸ் we're நாட் அலோன். நாங்கள் தனியாக இல்லை, நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது. ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் டிவி அண்ட் என்டமால் ஷைன் அண்ட் பேனர்ஜி ஏஷியா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி அவங்க இல்லாமல், பிக் பாஸ் இல்லாமல் நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்க மாட்டேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாரித்து சொந்த காசோடு எடுக்கிற ஒரு படம். அண்ட் அது அந்த நிலைமையில் இந்த ஏஜில் நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டாருக்கு தான் சொல்லணும். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நன்றி சொல்கிறோம். எந்த அப்ராட் எங்கே போனாலும் வந்து உரிமையாக கத்தி ஜோவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் திரும்பி பார்ப்பேன், அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்து உரிமையாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாழ்த்திட்டு போவாங்க. அவங்க இல்லைன்னா நான் அவ்வளோ தூரம் அந்த ஷோவில் இருந்திருக்க மாட்டேன். அண்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சின்ன பசங்களுக்கு ஐ லவ் யூ. 2 பேர் இருக்கிறாங்க. உன்னை சொல்லலை. அப்புறமா இப்போ நம்ம மிஸ்டர் பற்றி பேசணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து விழா நாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார் வேறு லெவலு. எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன். சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. முதல்ல இதை பற்றி என்ன சொல்லணுன்னா, உலகத்தில் கேட்கலையா? உலகத்தில் வந்து 4-5 அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, குறைச்சிப்பீங்களா? அவ்வளோ சத்தமாவா பேசுகிறேன்? வரணுமா? ஸோ 4-5 அக்கா தங்கச்சி வச்சுருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க. இவள் ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு சாவடிக்கிறா. இவளுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன். நல்லா கூப்பிடுவா, மரியாதையாக இருப்பா. டென்ஷன் ஆனால் ஷக்கீலா அப்படின்னு ஒரு கத்துவா. சரி, டென்ஷன் ஆகிட்டா. ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு 4 நாள் பேசியிருப்பேன். இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் தான். 5ஆவது நாள் காலையில் அக்கா டுநைட் இஸ் யுவர் ஃப்ளைட் அப்படின்னா. என்னடி சொல்கிறேன்? எங்கே போகிறோம்? பேங்காக். சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன். நோக்கா ஷூட்டிங் கார்டு. சரி கத்தாத, மெதுவாக சொல். ஷூட்டிங் என்ன இதுக்குன்னு முதலே பாஸ்போர்ட் வாங்குவாங்க, டிக்கெட்டு அதெல்லாம் என்னென்னும் இருக்கே. அதெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது ஃப்ரீ விசாவா? அப்போது ஆன் அரைவல் விசாவாம். அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கினேன்னா எங்கள் செட்டே மாட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, நான் வந்து அதாவது 15 நாள் ஷூட் பண்ணோம். 15 நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க. அதாவது காலையில் மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்களை எல்லோரும் கூப்பிட்டு போவாங்க. நடக்க வச்ச ராத்திரிக்கு ரூம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலாக எடுப்பாங்க. சுற்றி அக்கா சேஞ்ச் இயர் இங்கே எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது? கோ டு த ரெஸ்ட் ரூம். ஐயோ கத்துவா எல்லாரும் மட்டுமே. சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு நம்ம பாஷை தெரியாதுன்னு. அப்போவும் தமிழங்கெல்லாம் வராங்கல்ல, கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடினா. அதுக்கப்புறம் அப்போ அடுத்த மால் அடுத்த ரோட்டில் டான்ஸ் ஆடணும். அடுத்த மால் அடுத்ததோ நம்ம ஹோட்டலு. அப்போது என் தோழன் நண்பன் இருக்கான் ஷக்கி. நாளைக்கும் இதே தான். வாட் எவர் இட் இஸ்,
என்னென்னா அந்த காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது. ஒரே கோடையில் 2 பேர் நின்று இருக்கோம், 3 பேர் நின்று இருக்கோம். அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்தில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் அனுபவித்தேன். அதாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ஒரு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஃபேமிலி இல்லை. நான் நிறைய சேனலில் அழுதுகிட்டு இருக்கேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். வனிதாவால் எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடச்சதுன்னு தான் சொல்லணும். இதுதான் உண்மை. 15 நாள் அங்கே பண்ணோம். ஆனால் என்னங்க ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு 15-20 பேர் 20 பேர் டெக்னீஷியனு, 15 ஆர்டிஸ்ட்டு, அப்பா. ஆனால் எங்கள் கூட வந்தவங்கலாம் நல்ல உள்ளங்கள், நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆனால் ஒன்றுங்க, சுற்றி பார்க்குறதுக்கு 2 நாள் தான் டைம். டியூஷன் டைம் மாதிரி 2 நாள். அக்கா ஜஸ்ட் 2 days யூ ஹேவ், இப்படி வந்துடணும். இன்னொன்று, இவன் மட்டும் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறான்னு தெரியல. எங்கே ஒளிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிடுவா. அதுனா அவளுக்கு அவ்வளோ போய் பழக்கமான ஊர் போல் இருக்குது. எங்கே ஒளிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவா. நம்ம 2 நாள் டைம் கொடுத்தாங்க. அங்கே அந்த அந்த யானை பார்க்கு, அந்த புலி, ஒரிஜினல் புலியை போய் தொடுறது, அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே வந்து 15 நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம். இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு. அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக நான் மதி சாருக்கு, பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போ இது நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி, இதுதான் உண்மை. ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா இருக்குது. நான் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா, இல்லை வாழ்ந்திருக்கேன் நான், அப்படி சொல்லிட்டு போட்டோம். அவங்க இஷ்டம் தானே, அவங்க படம். சரிங்க, அதான் உண்மை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். சார் சொன்ன மாதிரி, சார் எல்லார் பேரும் சொல்லணுன்னா மறந்துடுவேன், அப்புறம் திட்டு வாங்குவேன் சார். அதனால தான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி பெண்ணுக்கு எங்கே வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார், கொடுக்கவே வேணாம் சார். நானும் வனிதாலாம் எடுத்துப்போம். அதெல்லாம் யாருக்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார். நாங்கள்லாம் எடுத்துப்போம். என்ன வனிமா? அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஒருத்தர் டை அச்சுன்னு வந்தவர். எனக்கு புரியல ஒரு சோகம் என்னென்னா, நான் ஏன் வந்து ஷக்கீலாவை என்னை லவ் பண்ண மாதிரி. நான் மனுஷன்லாம் எந்த பார்ட்டி வந்த அந்த பேச்செல்லாம் வேணாம். எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்தில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவருக்கு அது போடலை இதை போடலை, நான் வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசிட்டார். அடுத்த படத்தில் வனி கண்டிப்பாக அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கக்கூடாது. அக்கா நீங்கள் அவரை போய் நம்புறீங்கக்கா. அவர் பார்க்குறவங்க எல்லாரையும் அதான்க்கா சொல்கிறாரு. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம். நம்ம ஐயோ ஒருத்தவங்களை பற்றி சொல்லணுங்க. கிரண் உண்மையிலே என்ன அழகாக இருக்கிறாள்ல, வேற லெவலு. ஸோ பியூட்டிஃபுல், ஸோ க்யூட். I've fallen in love. Actually, yes. I wish I was a man. Anyways, a beautiful team. திருஷ்டி படாமல், கண்ணு படாமல் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லோரும் நல்லா பேசுனீங்க, என்னை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. நான் ஒர்க்கே பண்ணாத டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். மே God bless you all. எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி ஜெயிக்கிறோம். மேடையில் இருக்கோம் சார். தனேசன் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. வசந்த பாலன் சார் ரொம்ப நன்றி. அண்டு சார் மிஸ்டர் அவர் யூனிவர்ஸ் சார் என்ன சொன்னேன், ஜிம் மிஸ்டர் இந்த தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். மேம்க்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் பாலா பிரதருக்கு ரொம்ப நன்றி. அம்பிகா மேம் ரொம்ப சந்தோஷம் மேம். கணேஷ் ப்ரோ தேங்க்யூ. அண்ட் கிரண்ஜி அந்த சாங் பாப்பா சிவராத்திரி டான்ஸ் எப்படி இருந்தது? நான் பலத்த கரகோஷம் கொடுங்க கிரண்ஜிக்கு. தேங்க்யூ. அண்டு சார் பிரவீன் லால்வலி சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பவர் சார் அண்ணா உங்களுக்கு நன்றி. அண்ட் சதீஷ் ப்ரோ தேங்க்யூ. பாத்திமாம்மா ரொம்ப நன்றிம்மா. அன்பு ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் மதி சார் தேங்க்யூ. வெற்றி ஜெயிக்கிறோம். ஆமாம் சார், அதுதான் சார் சொல்ல போகிறேன் சார். நான் வந்து ஆல்மோஸ்ட்
சார் நான் இது வரைக்கும் 125 மூவிஸ் கிட்ட பண்ணிட்டேன் சார் ஆக்சுவலாக. ஆனால் வனிதா கிட்ட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் சார் ஆக்சுவலாக. கஷ்டம்னா லைக் என்னென்னா மொத்தம் 3 டான் இருக்காங்க அந்த படத்தில். ராபர்ட் மாஸ்டர், வனிதா அண்ட் ஜோவிகா 3 டான். ஸோ மாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணுவார், அண்ணே பாட்டு எப்படி நான் பண்ண போகிறீங்கன்ட்டு. மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர். சங்கி மங்கி ஸ்டைலில் அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களா அந்த சாங். மாஸ்டர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு போயிருக்கு, அந்த ஃபாஸ்ட் எப்படி ஆட முடியும், குழந்தை எதாவது ஆடாதா. அண்ணே நான் எடுத்துகிறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே நைட்டு மாஸ்டர் 10 o'clock 12 o'clock வந்து வனிதா ஃபோன் பண்ணி, ஸ்ரீ சாங்கு ரெடியான்னு கேட்பாங்க. இப்போ தான் மாஸ்டர் ஐடியா சொல்லியிருக்காரு, இப்போது 12 மணி தான் ஆச்சு, இப்போ தான் நான் இதெல்லாம் நைட்டில் நடந்துட்டுருக்கு. ஸ்ரீ எனக்கு 80s ராஜா சார் மாதிரி ஒரு சாங், அந்த ப்ரெக்னென்சி அது மாதிரி வேணும்னு சொல்லிட்டுவாங்க. சரி அது மாதிரி ட்ரை பண்ணும்போது நைட்டு ஒரு மிட் நைட்டில் ஜோவிகா பாப்பா வந்து ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், அங்கிள் சாங் ரெடியான்ட்டு. அம்மா மாஸ்டர் வந்து ஃபோக்காக கேட்டிருக்காரு, அம்மா 80s ஸ்டைலில் கேட்டிருக்காங்க, உங்கள் ஆசைக்கு எதாவது சொல்லுமா. அங்கிள் எனக்கு வந்து கேபாப் மாதிரி வேணும், பிடிஎஸ் மாதிரி வேணும். இல்லை பேபி சொல்லிடுறேன் கேபாப் மாதிரி வரேன்ட்டு. அப்புறம் பார்த்தா பேபி எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புங்க பார்த்தா ஒரு 5 பாட்டு 6 பாட்டு அனுப்புவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நான் வந்து ஜோவிகா பட் 3மே அனுப்புவேன். நைட்டு ஒர்க் பண்ணி 3 சாங்குமே மார்னிங் அனுப்பிச்சிடுவேன். ஆனால் எது ஓகே வேணால் ஜோவிகா பாப்பா சென்ட் பண்ணுவாங்களா அதுதான் ஓகே ஆகும் ஆக்சுவலாக. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு, எல்லாமே தெரியும். இந்த சின்ன வயசில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் எல்லாமே அவங்க குழந்தைக்கு தெரியுது. ஸோ அது வந்து சாதாரண பாப்பாவில் அவங்க தாத்தா யார், அவங்க பாட்டி யார், அப்பா அதை கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அவங்க அம்மா யார், ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி ஜோவிகா பக்கம் அந்த அலற மாதிரி நல்ல வெயிட்டாக கிளாப் பண்ணுங்கள் குழந்தைக்கு. ஸோ ஏற்கனவே நான் வந்து வனிதா சேம் ராபர்ட் மாஸ்டர் சேர்ந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் படம் பண்ணேன். அதில் அந்த சங்கி மங்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மில்லியன் மேலே இப்போ போயின்னு இருக்கு ஆக்சுவலாக. 50 மில்லியன் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட சாங்கும் வந்து அதை தாண்டி போகும். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனால் ஆல்பத்தில் வந்து ஒரு 4 சாங்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது, ஒரு சாமி சாங் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. இதில் முக்கியமாக வந்து நானே ஒரு 4 பாட்டு எழுதிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதை நினச்சி எனக்கே பயமாக இருக்குது, கவிஞர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நைட்டு 10 மணிக்கு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நானே ரப்பாக எழுதுவேன். 12 o'clock வனிதா சொல்லும்போது அதை லைட்டாக மாற்றிட்டு பாப்பா 2 மணிக்கு சொல்லும்போது மார்னிங் இந்த சாங்லாமே நான் கொடுத்துடணும் ஆக்சுவலாக. ஏன்னா அது சொன்ன மாதிரி கணேஷ் பிரா சொன்ன மாதிரி மால் ரெடியாக இருக்கும் அவங்களுக்காக ஆக்சுவலாக. ஸோ சீன் எடுக்க முடியலன்னா சாங் எடுக்க முடியலன்னா சீன் எடுக்க முடியலன்னா சாங், அதாவது மாறி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு நான் எப்படியும் ஒரு 30 சாங்ஸாவது பண்ணியிருப்பேன் சார் ஆக்சுவலாக. ஈஸியாக பண்ணியிருப்பேன். சில வாட்டி அவங்க சொன்ன சாங்கை வேறு மறந்துடுவாங்க ஆக்சுவலாக. நைட்டு அதை சொன்னேன்னா சொல்கிறேன் அதை சொன்னேன் சொல்லிட்டு. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்று வச்சுருப்பாங்க இவங்க ஆக்சுவலாக. ஒரு நாள் நல்லாயிருக்கும், மறுநாள் எல்லாமே அவ்வளோதான் போயிடுவாங்க, குரூப்லேருந்து எல்லாம் போயிடுவாங்க, மறுபடியும் சேர்ப்பாங்க போயிடும். ஸோ ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மீடியா இந்த படம் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்ல கதைகள் இருக்குது ஆக்சுவலாக. கதை மீன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 40 வயசுக்கு மேலே என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதுனீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த சதீஷ் பிரதருக்கும் அந்த பாலா பிரதருக்கும் மதி சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் சார் டீமுக்கும் ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார் மியூசிக் இந்த ஆடியோ வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ரொம்ப சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம சோபனா அவங்களுக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து மாஸ்டர்னாலே வந்து டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவர் எக்ஸலண்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப ட்ரை பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, பட் அங்கே ஷூட்டிங் கோவாவில் விவியா போயின்லாம் வர முடியும், எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து மாஸ்டருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில், ராபர்ட் மாஸ்டருக்கு. ஸோ இப்போ கொடுக்க போகிறதா கிளாப் தான் வெயிட்டாக கொடுக்கணும். யாரா ஓகே, நம்ம வனிதா டானுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ஆக்சுவலாக. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். மதியம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ட்வின் பிரதர்ஸில் ட்ரிபிள் பிரதர்ஸு, அவர் சொல்கிறத நாங்கள் செய்வோம். ஸோ நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் அவரே பேசிட்டார். ஸோ நாங்கள் என்ன பேசுறது நம்ம என்ன தெரியல. பட் ஜோவிகா ப்ரொடியூசரோட கூடிய சீக்கிரத்தில் ஹீரோயினாக லான்ச் ஆகணுன்ட்டு நினைக்கிறேன், சீக்கிரமாக ஆவாங்கன்ட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு
கங்க்ராட்ஸும் ஆல் தி பெஸ்ட்டும் சொல்லிடுறேன். தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து 3 கேமராமேன், ஒரு ஸ்கெட்யூலுக்கும் ஒரு கேமராமேன். நிறைய கதை கேட்டிருக்கீங்க, ஸோ நிறைய நடந்தது. இவர் தான் கடைசியாக வந்து 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு கேமராமேன். இவர் வந்து மேஜராக சிவராத்திரி சாங் எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. இட்ஸ் லைக் மை பிரதர். தேங்க்யூ. ஓகே, இல்லை இப்படி உட்காந்துக்கும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்குமே from everybody there. Hema and all is like my own sister, and Kapil, Bala is my brother. Srinik Productions, Bala and Satish வந்து பிதான் ஒரு படம் வந்து நான் நடிக்கிறேன். அந்த படத்தினால நாங்கள் வந்து இணைஞ்சோம். மதியும் நானும் நடிக்கிறோம். ஸோ அந்த படத்தில் தான் எனக்கு வந்து பரிச்சயமானாங்க. ஸோ இன்ஸ்டன்ட்லி வி பிகேம் லைக் ஃபேமிலி. ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே காதலிக்கிறது சினிமாவை. அந்த அன்பு தான் எங்களை ஒன்று சேர்த்துச்சு. ஸோ தேங்க்யூ பாலா அண்ட் சதீஷ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் அம்பிகாக்கா இஸ் அம்மாக்கு அப்புறம் எனக்கு 2 கேரக்டர்ஸ் ஈக்குவலாக நான் பார்த்தது இத்தனை வருஷத்துலனா அம்பிகாக்கா அண்ட் ஷக்கிலாக்கா. தே ஹவ் பின் வித் மீ ஆல்வேஸ். ஷக்கிலாக்கா படத்தில் நடிச்சிருக்காங்க, ஆனால் எனக்கே டைரக்ஷன் பண்ணுறது அம்பிகாக்கா தான். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ அக்கா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கலைன்னா காலையில் எனக்கு இவ்வளோ பூத்தில் எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் வரும், இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் வரும். யூ டிடன்ட் டூ திஸ், யூ டிடன்ட் சே திஸ், யூ டிடன்ட் சே, ஐ டோன்ட் லைக் இட். அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறையா சில விஷயங்களுக்கு. நியாயமாக என்னை வந்து யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர் தென் பக்கபலமாக என்னை தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான் பல வருஷங்களாக. மோர் தென் எனி திங் டு மீ. தேங்க்யூ அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். And Ganesh has been with me also through MGR, Shivaji, Rajini, Kamal. லொக்கேஷனில் அவன் மாலில் சுற்றுனதெல்லாம் பேசினான், நடு நைட்டில் சுற்றுனதெல்லாம் சொல்லட்டுமா? நாங்கள் தூங்கி எல்லோரும் ஒரே வீட்டில் தாங்க இருப்போம். அது Airbnb அந்த மாதிரி அப்ராடில் போய் தங்கியிருப்போம். பியூட்டிஃபுல் ஹவுசஸ், வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்கள் நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு யார் ஏஞ்சாலும் அவன் சுற்றினே இருப்பான். என்னடா பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, சுற்றிட்டு இருப்பான், சும்மா வாக்கிங்கில் இருப்பான். வாக்கிங் தான். அந்த மாதிரி வந்து we are all family. ஒரே இடத்துல தங்கி ஒரே இடத்துல இருந்து we really had a good time ன்னு சொல்லணும். a lot of things. and வசந்தபாலன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை நான். அவருடைய இயக்கத்துக்கு, அவர் படங்களுக்கு, அவருடைய எழுத்துக்கு. ஸோ சார் வந்து என்ன அநீதி படத்துக்கு வந்து அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். படங்கள்லேயும் இருக்கும், பட் ஆஸ் அ பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைரக்டர், ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர். ஆனால் வந்து ஒரு அந்த மனித நேயம்ங்கிறது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அடக்கம், தன்னடக்கம் அண்ட் பொறுமை அண்ட் அவரும் ஒரு ரசிகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார்கிட்ட. அவர் கூட நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், சார் உங்கள் பக்கத்தில் வந்து இந்த மேடையில் நான் ஒரு டைரக்டர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்குதுன்னா அது நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யுவர் லவ் அண்ட் யுவர் நம்பிக்கை ஆன் மீ. நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க. தேங்க்யூ சார். அண்ட் தனஞ்சயன் சாரும் நானும் வந்து ஒரு ட்விட்டர் சண்டேயில் தான் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம். பட் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சாரை எங்கே பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக, அவர் எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவார். அது எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு ரசிகன், ஒரு சினிமாவில் ஒரு ரசிகன், ஒரு உண்மைக்கு ஒரு ரசிகன், டேலண்ட்டுக்கு ஒரு ரசிகன். ஸோ இந்த ஒரு மேடை அமையும் போது நான் கண்டிப்பாக சார் வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி அவங்க வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் Nandu is Anbu Mayilsami. I don't know how we connected, but எங்கேயோ எப்படியோ கனெக்ட் ஆகிட்டோம். he is like my little brother. ஸோ நாங்கள் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ்லாம் எங்களுக்கு எந்த டேனே தெரியாது. அந்தளவுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருப்போம். பார்த்தா அவன் பெப்பர் சிக்கன் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஒரு பக்கம் வந்து ஜோவிகா ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் நிறைய நாட்கள் கடந்து வந்திருக்கோம். இன்னமும் அப்படி கண்டினியூ ஆகிறோம். ஸோ தேங்க்யூடா, ஆல்வேஸ் பீங் தேர் ஃபார் மீ. அண்ட் வேர் இஸ் ஷி? சௌமியாவா? Is she here? What's her name? Yes, Soumya. Okay. Soumya. No, my team. I'll come to my direction department team. அது ஒரு பெரிய கதை. சொன்ன மாதிரி எங்களுக்கு ஸ்கிரிப்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று அந்த நிமிஷத்துக்கு யோசிச்சு அந்த நிமிஷத்துக்கு எடுக்கிறது தான். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணி, டீம் கோஆப்ரேட் பண்ணி, டெக்னீஷியன்ஸ் அதை புரிஞ்சு. பிகாஸ் இன்றைக்கி மாறிடுச்சு உலகம்.
ஸோ வில் கம் டு தட், சாரி. அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வந்து ஸ்வீட் ஆர்ட், இட்ஸ் ரியல் ஸ்வீட் ஆர்ட். ஏன்னா என்றைக்குமே நான் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சிவாஜியில் தான் அவரை நடிக்கிறதுக்கு கேட்டேன். அப்போ ரொம்ப பிஸி. அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணார். அந்த டைமில் தான் எனக்கு பழக்கம். அப்போத்துலேருந்து நான் ஒரு ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் எங்களை சேர விடலைன்றது தான் அவருக்கு கடுப்பு. அதனால ஷகிலாக்கா மேலே காமிச்சிட்டாரு. சார் எல்லா படத்துலையும் எப்படி சார் சேர்றது, நம்ம ஏக் துஜே கேலியே, ஆமாம் ரீமேக் பண்ணுவோம் சார். அது மாதிரி வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், சப்போர்ட்டிவ் பர்சன், ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர். ஸ்ரீ வந்து என்னோட மோர் தென் அ பிரதர். நான் உரிமையாக தான் பேசுவேன், சண்டை போடுவேன். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து யாரு கூடயும் ஒர்க்கும் பண்ண முடியாது. வேலை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில். அந்த வேலை வாங்குறதுக்கு உரிமை கொடுக்கணும். டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த டேலண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். அதுதான் டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷன் சினிமாவில். அவங்க நல்ல டைரக்டரா, பெரிய டைரக்டரா, சின்ன டைரக்டரா, அதெல்லாம் தாண்டி அவங்க தான் டைரக்டர், அவ்வளோதான். டிரைவர், கப்பல் ஓட்டுற கேப்டன், அவ்வளோதான். அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட்டு. ஆனால் நம்பி உட்காந்துட்டோம், வி ஹாவ் டு கோ வித் இட்டுங்கிற நம்பிக்கையை வந்து என் மேலே வச்ச ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹி ஹஸ் கிவன் வண்டர்ஃபுல் சாங்ஸ். நீங்கள் எல்லா சாங்ஸும் இன்னும் பார்க்கல, ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ரொமான்சிக்கல்ங்கிற பேர் வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்லை, ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் ஷோபனா, we come a long way. So she's also done a very nice role, important role in the film, vital role பண்ணியிருக்கா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடித்தா. ஆக்சுவலி எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. நிஜமாக நீங்களே பார்க்கும்போது ரசிப்பீங்க. ரொம்ப நேச்சுரலாக ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நிஜமாகவே டாக்டர்னு நம்பிடுவோம், அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஹர் ஃபார் ஹர் கோஆப்ரேஷன். அப்புறம் ஃபாத்திமாக்கா அண்ட் மீ சொன்ன மாதிரி நாங்கள் ஜிம் மேட்ஸ். ஸ்ரீகாந்த் சொன்னால் நீங்கள் 2 பேருமே ஜிம்முக்கு போன மாதிரியே தெரியலையே அப்படின்னு. ஆமாம், ஆனால் நாங்கள் நிஜமாக ஜிம்மில் தான் மீட் பண்ணோம். அந்த பக்கமாக ஜிம்மில் போய் கதை பேசிகிட்டு இருந்தோம். பட் அக்கா நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்லாம் வந்து வாசு சார்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது அக்கா வந்து நான் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போவே வந்து அக்காவுக்கு என்னை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஷீ ஐடென்டிஃபைட் தட் சம்திங் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு. எனிவே தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் கிரண் பற்றி ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் அண்ட் எவ்ரிபடி ஓவர் ஹியர். முக்கியமாக ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இது யாருக்குமே தெரியாது. சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் படிப்பேன், கண்டுக்க மாட்டேன்றது வேறு விஷயம், பட் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜோவிகா வந்து பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு சில கேள்விகள், ஏன் விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்கக்கூடாது இந்த மேடையில் அப்படிங்கிறது தான் என்னோட கதை, முக்கியமான கதை. இந்த படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம். என் பேர் வனிதா விஜயகுமார். இன்றைக்கி வரைக்குமே நான் என் பேரை மாற்றினதே கிடையாது. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன், ஒரு ஐ திங்க் 3 years அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில். அப்போது ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல. நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம், எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஆர் சில்ட்ரன், கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், சொல்ல விரும்பலை. ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும். இங்கே சென்னையில் இருக்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ஜோவிகா என் வயிற்றில் இருக்கா. பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்னும் போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும். மாமனார் மாமியார் வீடு அப்படின்னும் போது யார் வேணால் மருமக வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க, நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் குழந்தையில் அமெரிக்காலெல்லாம் இருந்திருக்கேன், பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க, ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க, நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம், நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில். திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம் வானா, அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அமெரிக்கா இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னாங்க. அப்படின்னு
ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும், எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவும் குழந்தை வயிற்றில் இருக்கும் போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயிற்றில் என் குழந்தை 4 மாதம் குழந்தை 3 பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். ஒரு நண்பரோட ஒய்ஃபு அவங்க வந்து அங்கே சிங்கிளாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க. ஒரு லேடி ரத்னா வெலகுப்புடி, ஐ ரிமெம்பர் ஹர் டுடே, தேங்க்யூ ரத்னாக்கா. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில் இருந்தேன். அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடச்சிது. எதுக்கு வந்தேன், எதுக்கு இங்கே இருக்கேன்னே தெரியாது, தனியாக இருந்தேன். ஷகிலாக்கா ஒரு டயலாக் வச்சுருப்பேன் நான் படத்தில், நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து வயிற்றில் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக். அது நான் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த விஷயம். அது எங்கள் அம்மாவும் வந்தாங்க, லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் அவங்களாலே என்னோடய வலியை பார்க்க முடியலன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலேயும் ஒரு காதல்லையும் உருவாகிறது தான் ஒரு குழந்தை. அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அப்போது ஒரு படம் பார்த்தேன், ஒரு இங்கிலீஷ் படம், 9 monthsன்னு ஒரு படம். அதில் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியாக குழந்தை எடுத்து பெற்றெடுப்பாள். அப்போ நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமாக அழுதேன். எங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க, கட்டி பிடிச்சி அழுதாங்க. உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது, நீ குழந்தை பெற்றெடுக்கிற, ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு. அப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பிறந்துருச்சு. என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னான், ஆம்பளையா. எங்கள் அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, புரண்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எபிடியூரல், ஜென்ரல் அனெஸ்தீஷியா, நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. செகண்ட் சிசேரியன் ஜோவிகா. அப்போ என் புள்ள மட்டும்தான் அப்படி 4 வயசு, இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம், ஒரு குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டலில். அம்மம்மா வில் கில் யூ, ஏன்னா அவங்க பண்ணுற ட்ராமா பார்த்தா அவனே டென்ஷன் ஆகிட்டான். ஷீ வில் பி ஃபைன், அவன் நல்லா இருப்பான், நீ வாய மூடு அப்படின்ட்டு. டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கண்ட்ரி, நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கண்ட்ரிலையும் இவ்வளோ முன்னேற்றம் வரணும், மனிதாபிமானம் வரணும். தே ஆஸ்ட் மீ வாட் இஸ் த நேம், அங்கேயே பேர் சொல்லணும். அப்போது எனக்கு அந்த சிச்சுவேஷனில் இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தால் திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து நான் சொன்னேன், ஐ ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன். யா, நீ என்ன வேணால் லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமாக கொண்டு போய் அமெரிக்காவில் பிறக்க வச்சார். ஸோ அந்த என் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணுன்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார். ஸோ பேசுகிறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, ஷீ இஸ் பார்ன் வித் த லவ் ஆஃப் மை ஃபாதர், ஹர் ஓன் கிராண்ட் ஃபாதர். ஸோ கரீனா கபூரையும் அமிதாப் பச்சனோட, அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். அந்த குழந்தையே வந்து இன்றைக்கி இதே மாதிரி ஒரு கதையில் ஒரு படம் தயாரித்து நான் அதை இயக்குவேன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். So I wanted to tell you this story. Thank you for the time, and I want to thank all my technicians, cameraman, editors. my editors எல்லாம் வந்து எவ்வளோ, ஏன்னா நான் மாற்றிட்டே இருப்பேன், கதையை மாற்றிட்டே இருப்பேன். எடிட்டிங் டேபிளில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம். ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ், நரேஷ் பாபு சார் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்காரு? வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ், வாங்க வாங்க ப்ளீஸ். கலசா ஸ்டூடியோஸ், அது என் வீடு மாதிரி. ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே, எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க வந்து எல்லாருமே, என்னோடய டைரக்டர் டீம். ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி, சௌமியா, தேங்க்யூ. குரு இன்றைக்கி அவனுக்கு உடம்பு சரியில்லை, அண்ட் ஜோவிகா, லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜோவிகா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டீமாக இது பண்ணோம். ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லலாம், சென்டிமெண்டெல்லாம் வந்து சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. அது என் குழந்தை, ஆகாஷ்க்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான், ஆனால் அவள் பேர் ஜோவிகா விஜயகுமார். தேங்க்யூ, ஐ வாண்டட் டு சே தட். பட் முக்கியமாக ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். சொன்னனால நான் வந்து ஜோவிகா வந்து ஹீரோயின் ஆகிறா.
So she has signed 2 films. Sumant Art Productions, Telugu industry பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒக்கடு, வருஷம், தேவி இதெல்லாம் தயாரித்த மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தெலுங்குல. ஸோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. ஜூன்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோலில் எம்எஸ் ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இஸ் ஆல்சோ மை ப்ரொடியூசர் அண்ட் மை டைரக்டர். ஸோ அதை வந்து அவர் இன்றைக்கி வர வேண்டியது, பட் ஹீ குடன்ட் மேக் இட் பிகாஸ் ஆஃப் த ஷூட்டிங் விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்கனால, பட் அனௌன்ஸ் பண்ண சொன்னார். ஸோ ஜோவிகா இஸ் பிகம் அ ஹீரோயின். லெட்ஸ் கிவ் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம். முதல்லேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே என் கூட நின்றது நீங்கள் மட்டும்தான். உங்கள் முன்னாடி இங்கே நிற்கிறது, இந்த விஷயத்த பேசுகிறது, நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அன்போடு இருக்கிறதுக்கு என்றைக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனிவே முக்கியமாக வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க, ஜூனில் டெலிவரி. சரியா? ஜூனில் டெலிவரி. தியேட்டரில் வந்து வனிதா அக்கா குழந்தைய பாருங்கள், அந்த குழந்தை யாருன்றதை பாருங்கள். தேங்க்யூ. அதான் சொன்னேன், இந்த படத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது, இப்போ வந்து அவர் டைரக்டர் வசந்தபாலன் சொன்னார், டைட்டில் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைட்டில் வச்சது நான் தான். ஏன்னா எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது வனிதா சொல்லப்போ நான் சொன்னேன், ஏன் என்னமோ எதை சொன்னாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கல, அது இப்படி போட்டு பாரு அப்படின்னேன். அப்படி தான் அது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம். சாங்ஸு ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த 40 சாங் ஸ்ரீ கொன்னுட்டிங்க, சூப்பர் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சாங் நிலாக்கா இதை விட ஹாட்டாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு படம் எடுக்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு கேர்ள், ஒரு லேடி பண்ணணுன்னா அதை விட கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வனிதாவால் மட்டும்தான் பண்ண முடியும். கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா ஜோவி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை ஹிட் ஆகணும், எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதுதான் என்னோடய ஆசை. ஆல் தி பெஸ்ட் வனிதா. அன்பான பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த விழாவினை மனதார வாழ்த்த வந்திருக்கும் அன்பு நிறைந்த பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் மேடையில் இங்கே எனக்கு முன்னர் பேசியவர்கள் சொன்னது போல அழகை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கும் அழகான ஒரு மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை சான்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் முதல்ல பேசின வசந்தபாலன் சார் அவர்கள் இந்த மேடையோட டோனை செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எல்லாருமே அது தொடாமல் போக முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி வனிதாவுடையது. வனிதா பற்றி நான் வியக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு அவங்கள எப்போலேருந்து தெரியும்னு சொல்லிடுறேன். அநேகமாக நான் அவங்களுடைய முதல் செலிப்ரிட்டி ஃப்ரெண்டாக இருந்திருக்கக்கூடும். எனக்கு அவங்க 18 வயசை தொடர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். ஒரே ஜிம்முக்கு போயிருக்கோம். ஸோ இவங்க எப்போவுமே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்க சரியாக இருக்கணும், இவங்க அப்படின்னு தன் சுற்றம் தன் சொந்தம் மட்டும் இல்லாமல் தன் நட்பும் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரு லேடி. எப்போவுமே அவங்கள சுற்றி இப்போ இத்தனை பேர் அவங்க ஒரு படம் எடுக்கும்போது நானும் வரேன், நான் பண்ணுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது யூ கேன் see எவ்வளோ நல்ல ஒரு இதயம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் ஏன்னா நிறைய பேர் பேசணும். ஒரு சிலை, மிக அழகான ஒரு சிற்பம், அந்த சிற்பம் வந்து வாட்டமாக இருந்ததாம். அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நான் வியக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். எத்தனை அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை தன் இடது கை கூட இல்லை, இடது கையின் காற்றாய் கூட அது மதிக்காமல் அதை தள்ளிட்டு அத்தனை கற்களையும் படிக்கற்களாக அமைத்து கொண்டு தன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போகும் அந்த உதாரணம் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பெண்ணும் மட்டுமல்ல. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் நம்மளை முகத்தை பார்த்து முகத்துக்கு நேராக சொல்கிறதுக்கு துணிய முடியாதவங்க கூட ஒரு மொபைல் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணாம்
எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணாலும் எழுதிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு மனிதரையோ சுணக்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். நான் கற்கிறேன், எல்லாருக்குமே எல்லார்ட்டையுமே எல்லா சமயத்துலையுமே கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். நான் இதை வனிதா கிட்டேன்னு கற்றுக்கிறேன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சிற்பம், ஒரு சிற்பம் ரொம்ப வாட்டமாக இருந்ததுதான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட இவ்வளோ அழகாக உன்னை படைச்சிருக்காங்க சிற்பி, நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிற்பம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய மலையில் இருந்தேன், உலகத்திலே மிகச்சிறந்த மலை அது. அந்த மலையிலிருந்து என்னை பேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னை மிக அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி நான் இங்கே இருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் விட நான் விட்டுட்டு வந்த அந்த மலை என்னை மனசை என்றைக்குமே என்னை வேதனைப்படுத்துது அப்படின்னு அந்த சிற்பம் சொல்லிச்சான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட பேசிட்டு அந்த அறிஞர் சொன்னாராம், அவற்றையெல்லாம் நீக்காமல் நீ உருவாகி இருக்க மாட்டாய், உன்னை விட்டு நீங்கி அனைத்தும் உன்னை உருவாக்கிய அற்புதமான ஒளி என்று சொல்லி அதனால் அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்காமல் போகிறதில்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன், நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா, இந்த படம், இந்த ட்ரெய்லர், இந்த டீசர் இன்னைக்கு நடக்குதுன்னு போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா. இன்றைக்கி காலையில் அந்த போஸ்டர் ஓட்டுறதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க 2 மணிக்கு 3 மணிக்கு. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை போட்டிருக்காங்க. அதில் அவங்களுடைய அந்த மலைக்கு ஏங்குற அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வனிதா பர்மிட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக சொல்கிறேன். தன்னுடைய தந்தையார் இருக்கும் தெருவில் வழக்கத்தை மற்ற தெருவில் விட அதிகமான போஸ்டர் ஓட்டுனாங்க. பாருங்கள் உங்கள் பொண்ணு என்னவா இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு. வனிதா, யூ வில் மேக் யுவர் பேரண்ட்ஸ், வெளியில் சொல்லலைன்னாலும் you will make them proud and your mother from above will bless you through and through, Vanitha, and all the best. ஸ்ரீகாந்த் சார், உங்கள் பாட்டு பட்டாசாக இருந்தது. அண்ட் அம்பிகா மேமோட பழைய சாங் கூட பார்க்குறதுக்கு அந்த கோரியோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷக்கீலா ஒரு புதிய அவதாரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காமெடி பண்ண நான் பார்த்தது கிடையாது. நேரில் எவ்வளோ கலாட்டா பண்ணுவாங்களோ அதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து ரசித்த வனிதா அந்த காமெடி சைடை வெளியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதை கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரெய்லருக்கே இவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னா படத்துக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். தேங்க்யூ எவ்ரிபடி. இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வனிதா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்னுடைய from the bottom of my heart I give you best of luck that you get great success. Madhi sir, my friend, he called me up, சொன்னார் வரணும் ப்ரோக்ராம்லன்னு. ஃபஸ்ட்டு நினச்சேன் நான் இதில் எதுவுமே பண்ணல, எதுக்கு வரணும்னு. அப்புறம் படம் காமிச்சாங்க, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். நினச்சேன் we are living in a country, நம்ம கடவுளை பார்க்கும்போது ராதே கிருஷ்ணான்னு சொல்கிறோம். ஆனால் ஆர் வி ரியலி கிவிங் த உமன் த சேம் சிமிலாரிட்டி? நினச்சி பாருங்கள். இல்லை, நோ. சீதா ராமன் சொல்கிறோம், நினச்சி பாருங்கள். இதே உல்டாவாக சொன்னால் எப்படி இருக்கும்னு. கிருஷ்ணா ராதே, நோ, நத்திங் கிரேட். வை ஆர் வி நாட் கிவிங் தட் பவர், ஈக்குவாலிட்டி டு உமன்ஸ்? இதே பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் பெய்ட் ஈக்குவலி டு த மென், பட் நாட் இன் இந்தியா. ஐ ஆல்சோ ஆக்டட் 2 மூவிஸ். அதில் பை லக் ஒன் வாஸ் வள்ளி மயில், விஜய் ஆண்டனி சார், அண்ட் அகெயின் ஐ லவ்ட் இட். அந்த ஒரு பாயிண்ட்காக அந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டருக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ரியலி கிரேட். லேடிஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அண்ட் கடவுள் மாதிரி இருக்கிற இந்த ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கம். எங்களை வாழ வைக்கும் தெய்வமாகிய நம்ம வியூவர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பிரவீன் லால்வானி. தேங்க்யூ. இந்த மாலை இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய தோழி வனிதா மேம்க்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தில் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன வருத்தம், மேம் சகிலாவை நான் லவ் பண்ணுற மாதிரி என்னை கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, என்னை கலாய்க்க இருக்கா என்னன்னு. ஆனால் படம் பார்த்தா நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய படம் பிக்கப் படத்தில் நடிச்சிருக்கிறேன்.
இப்போ இந்த படத்துலேயும் நடிக்கிறேன். அடுத்து குவா குவான்னு ஒரு படம் எடுப்பாங்க, அதுலேயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆக 3 நாளைக்கு முன்னால் எல்லா யூடியூப்லேயும் எல்லா இதுலேயுமே நான் செத்துட்டேன், பவர் ஸ்டார் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாரு போட்டாங்க. ஏன் அப்படி போகிறான்னு தெரில. அந்த ஒரு இதுக்காக தான் இன்றைக்கி ஓடி ஓடி வந்திருக்கேன். என்னடா நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்மளை செத்துட்டேன்னு போடுறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது பிக்கப் படத்தில் நானும் வனிதாவும் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம். அதில் ஃபோட்டோ ஸ்டில் எடுத்தோம். அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க. 3 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் படமே எடுக்கலை, வெறும் ஃபோட்டோ ஸ்டிலுக்கு 3 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அந்த படம் திருப்பி எடுக்க போகிறோம். அவங்க வனிதா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்கள் முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாக வரப்போகிறோம். அதை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கணும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அம்பிகா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர். அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் தேவா வந்து இந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மேலும் மேலும் இந்த திரையுலகம் இன்னும் நல்லா வரணும், நிறைய படங்கள் ஜெயிக்கணும், நிறைய எடுக்கணும். அதுக்கு மேலாக வனிதா மேமோட பொண்ணு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்சம் வயசில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்குது. அங்கிள் அங்கே நிற்காதீங்க அங்கிள், அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள், ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு ஷாட்லையுமே என்னை வந்து அங்கிள் இங்கேட்டா நிற்காதீங்க அங்கிள், கீழே விழுந்துருவீங்க, இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க. டப்பிங்கில் கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல நிகில் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.